Shiva 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 Shiva. இது விஞ்ஞான ஜோதிடம். இந்த பக்கம் சித்தர்கள் ஜோதிடம். இதை நீங்க நான் எல்லாத்துக்கும் தரேன் ஃப்ரீயா. இதை நீங்க பெருசு பண்ணி உங்க இடத்துல மாட்டி வச்சுங்க, இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்துங்க. இந்த மாதிரி தான் உலகத்துல பூமியில இருக்குது. பூமி மண்டலத்துல நம்ம 6000 ஜோசியம் சொல்றோம். இந்த கட்டத்துல இல்ல, சனி தூரம். அப்ப நமக்கு பக்கத்துல இருக்கிறது யாருன்னா சந்திரன். யாருங்க? 2 கோடியே சில்ற ஒரு 37 லட்சம் மைல் தான் அந்த காலத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவர் யாரு? சந்திரன். சூரியன் 9 கோடியே 3 லட்சமோ என்னமோ 9 கோடியே சில்ற வச்சுக்கங்க. அவ்வளவு தூரத்துல இருக்காங்க. மொத்த புதன்லாம் 5 4 இப்படி கொடுத்துருக்காங்க. குரு 40 கோடி தூரத்துல இருக்காரு. 80 கோடி தூரத்துல யார் இருக்கா? சனி இருக்காரு. அப்ப இப்படி இல்ல. அதனாலதான் இதுல பேசாம நான் அப்படி சொல்றேன். சூரிய சந்திரன் இல்லையா? இல்ல. 2 பேத்துக்கு வீடு கொடுத்துருக்காங்க. அப்ப பூமி இங்க இருக்குதா இங்க இருக்குதா இங்க இருக்குதான்னு பாருங்க. இதுல கொடுத்துருக்காங்க, நல்லா அருமையா கொடுத்துருக்காங்க. பூமி, நெப்டியூன், புளூட்டோ, யுரேனஸ் எல்லாம் ரொம்ப தூரம், 150க்கு மேல இருக்கான். அதனால அவங்களுடைய ஒளி அலை கிடைக்கிறது இல்ல. அதனால அவங்க விட்டுட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை, விட்டுட்டாங்க. பாருங்க, அருமையா கொடுத்துருக்கு. இது நான் ஃப்ரீயா தரேன். சரிங்க, எல்லாத்துக்கும் தரேன், எல்லாத்துக்கும் தரேன். இந்த பக்கம் திசா புத்தி எல்லாம் எப்படி கணக்கெடுக்கிறதுன்னு நம்ம சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அருமையான பாயிண்ட், அற்புதமான பாயிண்ட். இந்த சூரியன்ல இருந்து இது புதன் எவ்வளவு தூரத்துல இருக்குது. அடுத்து காந்த புயல் கேது, சுக்கிரன், பூமி, சூரியன், சந்திரன், செவ்வாய், விண்கற்கள் கூட்டம் தான் ராகுவான். 8ல குரு, சனி. இதை பத்தி அருமையா ஆராய்ஞ்சது சித்தர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த இதுலதான் பூமியில கிரகங்கள் சுத்து. இதை வச்சுக்கோங்க, இது நம்ம எடுத்து காட்டுறோம். அப்ப பூமி நம்ம இங்கதான் சூரியன், சந்திரன். நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் தான். ரொம்ப தூரத்துல இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சனிதான். அப்ப ரொம்ப தாமதமாகுது இல்லையா? எல்லாரும் நல்லவர்களே சேரும் போது சில ஒளிகளைகள் சூரியன் இல்லையே இல்ல நம்மளுக்கு சில நம்ம பூமியை தாங்கக்கூடியது. இதெல்லாம் நீங்க நல்ல ஆராய்ச்சிங்க. குருவும் சந்திரனும் இல்லாட்டி நம்ம இல்லைங்க, பூமியே இல்லையா. அறிவியல் ரீதியா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப சந்திரன் இன்னொன்னுங்க, நம்ம ஜோசியம் பார்க்கும்போது நம்மளுக்கு யோகத்தை தர்றது எல்லாமே இந்த சந்திரன் வழியா தான். இந்த சந்திரனுக்கு 6, 7, 8 உள்ள கிரகங்கள் யோகத்தை தருமா, யோகத்தை தருமா. இன்னொன்னு புலிப்பாணியார் ஒரு இதுல கொடுத்திருக்கிறாரு, சூரியனுக்கு முன்புன்னு. இந்த ஆய்வாளர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியனுக்கு முன்னாடி போற கிரகங்கள் நன்மையை செய்யும், அந்த 800 டிகிரி பாயிண்ட்ல வர்ற கிரகங்கள் அவ்வளவு நன்மை செய்யாது அப்படின்னு வெளிநாட்டு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆய்வுக்குரியது. அப்புறம் சூரியன் நம்ம எல்லாம் பாவ கிரகங்கிறோம், ஆனா மூல நூல்ல எல்லாம் அறவாசி பாவர்னு தான் கொடுத்துருக்குது. சொல்லுங்க, முழு பாதி அல்ல. சூரியன் முழு பாதி அல்ல. சரிங்க, பல நூல்ல எல்லாம் இருக்கு. நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ஸ்தான பலன் பார்க்கணும்யா. ஸ்தான பலன், பக்ராதிபதி நின்ற பலனை பார்க்கணும். மற்றவங்க 12 பேர் எங்க போனி செத்தா தான் என்ன சொல்ல. அப்புறம் இன்னைக்கு ஒரு அது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. அந்த சொல்லும் போது இந்த வருஷ பலன்ல ஒண்ணு விட்டுட்டேன். இங்க நான் ஞாபகம் வச்ச உங்களுக்கு எல்லாம் ஆகும். இந்த வருஷம் நிறைய கல்யாணம் ஆகுமாங்களா? கல்யாணம் ஆகுமா? அம்பாரத்தியம். இந்த 7 கூடயோ 5ல இருக்காரு. 7, 5 சம்பந்தப்பட்டா காதல் திருமணமாகவும் கல்யாணமும் ஆகுமா? இந்த பெட்ட தடையாகப்பட்ட கல்யாணம் எல்லாம் ஆகுமா? சரிங்க, இந்த வருஷம் ஐயா நீங்க தான் ஐயா கேக்குறீங்களா? 7 கூடயோ 5ல பட்டா உச்சமாகறாருங்க. இப்ப அடுத்த வாரம் பாருங்கன்னா 3 கடை உச்சமாகுது. அபூர்வம், அபூர்வம். சூரியன், சந்திரன், சுக்கிரன். சரிங்க, 3 கடை உச்சம் மட்டும் ஜாதகம் பிறந்தவங்க பார்க்கவே தேவையில்லையா? பிறகு பார்க்க தேவையில்லை. சரிங்க, எந்த திசா புத்தியாவது கிசா புத்தியாவது ஏதுங்க. ஆமா,
தெரியுதுங்க, வாழ்வது நம்மங்க. சரிங்க. அது இன்னொரு ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன். ஐயா கூட ஒரு முறை சொல்லியிருக்காரு, ஒரு 10-15 வருஷத்துக்கு 10-15 வருஷத்துக்கு இது மண்ணாங்கட்டி நான் இங்க சும்மா பேசி பேசி இதுல பேசுறது நமக்கு கிடக்காரு. நான் ஜோசியக்காரங்க வந்து அவங்க மூளையவே தலைகீழ அடுத்துரும். சரிங்க. ஜோசியம் பார்க்கத்தானே வர்றாங்க. நம்ம சில விஷயங்கள் சொன்னா அவங்க நம்பணும் இல்லையா? நம்ம சொன்ன உடனே நம்பணும். இதுங்க அப்ப சொல்ல வந்தேன், மறந்துட்டேனே. தினமும் சொல்ல வந்தேனே. சொல்றேன். சுக்கரன் இப்ப சந்திரன் இருக்கிறதுனால பெண் குழந்தை அதிகமா பிறக்குமா? இது இந்த வருஷ பலன் ஐயா, வருஷ பலன் பெண் பிள்ளைகள் அதிகமா பிறப்பாங்களா? கல்யாணம் தடைப்பட்ட கல்யாணம்லாம் ஆகுமா? ஏன்னா 7 கூட 5 வருஷம், 5ம் 7 சம்பந்தம்னா சொல்ல தேவையில்லை. அப்ப பழம்பெரும் ஜோசியத்துல இப்ப ஒரு 30-40 ஆண்டு காலமா வந்த ஒரு சரி 7ஆம் பாவத்தை பத்தி ஒரு அருமையா ஒரு புக்கு போட்டிருக்காரு. அந்த புக்ல என்ன போட்டிருக்காது? தொடாமல் இனிக்கும் பாவம் 6, தொட்டவுடன் இனிக்கும் பாவம் 7, தொட்ட பின் இனிக்கும் பாவம் 8, எப்பொழுதுமே இனிக்கும் பாவம் 10. எப்படிங்க? இதெல்லாம் ஆராய்ச்சிங்க. இதுலதான் வில்லங்கமே இருக்கு. இந்த 7 இருக்கு இல்லையா, யாருக்கு வச்சாலும் இப்ப அதான் அந்த காலத்துல 18 வயசுல வந்த உடனே அவ்வளோலாம் படிக்க வைக்காத பிள்ளை, பொட்ட பிள்ளைகளை படிக்க வைக்காத, கட்டி கொடுத்துரு அப்படிம்பாங்க. இன்னைக்கு BE ME எல்லாம் படிச்சுட்டு டைவர்ஸ். இந்த 5 வருஷமா பொருத்தம் பார்த்து ஐயா ஜோசியக்காரங்களே மன்னிச்சிருங்க, கொஞ்சம் சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவுரை சொல்றேன். சரிங்க. இந்த பொருத்தம் வைக்கிற நேரத்துல இத்தனையும் பார்த்து நீங்க திசாபுத்திய மட்டும் பார்க்காதீங்க. 2, 7, 11 எல்லாம் காலம் மாறி போச்சு. சரிங்க. இப்ப 2ஆம் இடம் ஐயா கேளுங்க ஐயா, 2, 7, 8, 5, 12 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாவங்க. இதுல எதுலயோ ஒண்ணு இருக்கும், எதுலயோ ஒண்ணு கெடும். அப்ப இந்த பொண்ணு ஜாதகம் கொஞ்சம் குறையா இருக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. யாரு நல்ல ஜாதகம் வந்தாலும் கெட்ட ஜாதகம் வந்தாலும் அதுங்க இது கொஞ்சம் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குங்க. ஏன்னா அங்க என்ன இப்ப இவ்வளவுமா பார்க்க சொல்றோம், மாமியாருக்கு எப்படிங்க, மாமனாருக்கு எப்படிங்க? நம்ம 10ஆம் பாவத்தை பார்த்து தொலைகிறதா, 3ஆம் பாவத்தை பார்த்து தொலைகிறதா, 3ல மாமனாரை பாக்குறதா, வீரியத்தை பாக்குறதா, இதை பாக்குறது வீரியத்தை பாக்குறதா, மாமனாரை பாக்குறதா? 3ஆம் இடம் உங்களுக்கு தெரியும். அப்ப எதப்பா இப்ப இன்னைக்கு வர்றவங்க சொல்றாங்க மாமனார் மாமியாருக்கு எப்படி இருக்குங்க, எப்படி இருக்குங்க? ஒன்னும் பயப்படாதீங்க, பயப்படலாம் பார்க்காதீங்க. 10ல கரகம் இருந்தா ஒரு குழந்தை பிறந்த வந்தா ஜாதகம் 10ஆம் இடம் கர்மஸ்தானம் தானே. 10ஓட கர்மனா கர்மாஞ்சி, அப்புறம் தானே தொழிலே. அதான் 5 வயசுக்குள்ள ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே ஜாதகம் கொண்டாந்தா இந்த பாவகரங்கெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க. பாவகரகனா இந்த ராகு, கேது, சனி, செவ்வாய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா 5 வயசுக்குள்ள பெரியவங்க கண்டங்க பண்றீங்க தப்பிச்சுக்கலாங்க. நம்ம தப்பிச்சுக்கலாம், ஜோசியர் தப்பிச்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். செத்தா சொன்னாதான் 4ஆம் இடம் நல்லா இருக்கு, வீடு கட்டுங்கன்னா கடன் பட்டு அவன் சொன்னா ஜோசியக்காரன் நான் 20 லட்சம் கடன்ல இருக்கேன்மா. இதுங்க செத்த ஒண்ணு சொன்னா ஜோசியக்காரன் நல்லா சொன்னார்ப்பா, அவர் சொல்லிதான் செத்து போயிட்டாங்க. அப்ப அந்த கர்மத்தை சொல்லியிருக்கேன். கர்மம் அது நம்மளை காக்கும், இந்த 7 சனி இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பேசுனா ரொம்ப நேரம் ஆகும், வந்தாதான் பேசுவேன். அவரு ஐயா பேசி சரிங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த பொருத்தம் வைக்கிற நேரத்துல நீங்க யாருக்கு வந்தாலும் ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் பயப்படாதீங்க. சரிங்க. வாழ்க்கை சரி வராதியா, ஏதோ ஒண்ணு அது எவனவர் தான் எழுதியிருக்காரு. எவன ஜாதகத்துல இருந்து தான் அந்த 1, 5, 9, 1, 4, 7, 10 சொல்லியிருக்காங்க. யவனர்கள் அவங்க தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சித்தர்கள் காரகத்து பலன் தான் நல்லா சொல்லியிருக்காங்க. அதான் நாடியில எல்லாம் வருது. நாடியிலேயும் நிறைய இருக்குது, நான் எழுதி வச்சிருக்கேன். நாடியில என்னன்னு நம்மளுக்கு சில நாடிகள் கிடைக்கல, எல்லாம் பரலங்குடிக்காரரை கூட தேடி பார்த்தாரு கிடைக்கலையாம்.
எல்லாம் ஜாயிண்ட் கிரகங்களும் வித்தியாசமாகுது. இன்னைக்கே 4 கிரகம் ஒன்னா நேற்று இருந்துச்சு இல்லையா? நேற்று சந்திரன் இங்க தானே இருந்துச்சு. கிரக சேர்க்கையில எல்லாம் சில பலன்கள் காரக பாவக பலன் நம்ம இன்னைக்கு நம்ம படிச்சதுனாலதான் தப்பு பண்றோம். அந்த காலத்துல காரகத்தை மட்டும் சொல்லிட்டு துருவத்தை சொல்லிட்டு சொன்னாங்க. அத்தை கேட்டானா, மாமது கேட்டானா, பாட்டனு கேட்டானா, பாட்டி கேட்டானா, இப்போ முடிஞ்சு. இப்போ 4 ஜாதகம் கேட்டாங்கன்னா இப்போ இதை நம்ம அறிவுபூர்வமா ஜோசியம் இதை நான் சொல்ல மாட்டேன். இதை கொடுங்க. இது வந்து உங்க ஆராய்ச்சிக்கு இது வந்து ஆமா ஃப்ரீ இந்த பக்கமும் இருக்குது. காசெல்லாம் இல்லை, ஃப்ரீ. இதெல்லாம் காசு கொடுக்க தேவையில்லை. இது வந்து நெப்டின் புளூ விடலாம். சரி. ஓம் நம சிவாய. நம சிவாய. மண்ணு, ம நீர், சி நெருப்பு, நம சிவ காத்து, ய ஆகாயம். அப்ப சரிங்களா? நம சிவய. ந குரு, ந குரு, ம சுக்கிரன், சி செபா, நம சிவ புதன், ய சனி. அப்ப இந்த சூரியன் சந்திரனை விட்டுட்டு இந்த 5 பேர்த்தையும் வந்து நம்ம இந்த காலையில எழுந்திருச்சு ஓம் நம சிவய, நம்ம சிவய மசிவ அந்த மாதிரி இப்படி சொல்லி இப்படி குறுக்கை சொல்லி ஒரு 7 தட்டுமோ 9 தாட்டமோ ஒரு 27 தாட்டமோ சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கம் எடுத்து சொன்னா நம்ம வாக்கு சுத்தமாகும், வாக்கு சித்தியாகும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது. இந்த 5 பூதங்களும் குறையாதாவே இது. அது நம்ம ஜோதிடர் நம்ம எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில வாக்கு சித்தமாகும்னா இதை செஞ்சீங்கன்னா நீங்க பேரும் புகழும் பெற்ற பெரும் புகழான இதுக்கு மக்கு இன்னும் அர்த்தங்கள் சரியா இருக்கு. இது பொதுவான அர்த்தங்கள் மட்டும் நான் கொடுத்தேன். இதை எல்லா ஜோதிடரும் கடைபிடிச்சாவே நீங்களே காலையில பிரம்ம முகூர்த்தத்துல சொன்னீங்கன்னு சொன்னா அதிக பலன் செய்து அதை உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 9 20 12 ஏன்னா அந்த ஜாதகப்படி 12 ராசினா 12 27 நட்சத்திரம் 27 இந்த அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் நீங்க ஒரு 108 தடவை சொன்னீங்கன்னா அதோடைய பலன் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். உங்களை மீறி பார்க்க ஜோசியம் பார்க்க வர்றவங்க உங்களை குறையே சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் ஐயா கடவுள்னு சொல்லி போடுவாங்க. ஆடவங்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.